அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை சென்னை திரும்ப இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக சென்னை விமான நிலையம் அருகே பேனர்கள், கொடிக்கம்பங்கள் திமுகவினர் அமைத்திருக்கிறார்கள். உற்சாகமாக வரவேற்பு அளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை வரவேற்க சென்னை விமான நிலையம் அருகே திமுக தொண்டர்கள் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பூபாலன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இன்று சென்னை விமான நிலையம் வருகை இருக்கும் நிலையில் ஜிஎஸ்டி சாலை முழுவதும் ராட்சச பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் ஒட்டியும் கொடிக்கம்பங்கள் நட்டும் வரவேற்பு அளிக்க திமுகவினர் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டார். அவரின் வருகைக்கு நன்றி தெரிவித்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் சிகாகோ விமான நிலையத்தில் பதாகைகளை ஏந்தி வழி அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு கடந்த 27ஆம் தேதி தமிழக முதல்வர் சென்றிருந்தார். சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ ஆகிய நகரங்களுக்கு சென்று தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தை மூலம் 18 முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் 7616 கோடி முதலீடுகளை செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை அருகே மூடப்பட்ட முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான போர்டு நிறுவன அதிகாரிகளை சந்தித்து மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இந்த பயணத்தின் போது அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்தித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இந்த நிலையில் 17 நாட்கள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை சிகாகோவில் இருந்து சென்னைக்கு தமிழக முதல்வர் புறப்பட்டார். சிகாகோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவரை வழி அனுப்பியும் வைத்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு 8:30 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடையும் நிலையில் அவரை வரவேற்பதற்காக திமுகவின் சார்பில் விமான நிலையம் ஜிஎஸ்டி சாலை முழுவதும் ராட்சச பேனர்கள் மற்றும் கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வரை வரவேற்கும் விதமாக குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் ராட்சச பேனர்கள் சாரம் கட்டி சினிமா நடிகர்களுக்கு வைப்பது போல் கட் அவுட்டுகள், பேனர்கள் அமைக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விமான நிலையம் அருகே பேனர்கள் வைக்க முடியாத நிலையில் விமான நிலையம் அருகே உள்ள சுவர்களில் போஸ்டர் ஒட்டியும் வரவேற்கும் திமுகவினர் ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் விமான நிலையம் விஐபி வருகை பகுதியில் இருந்து ஜிஎஸ்டி சாலை இருபுறமும் திமுகவினர் கட்சி கொடி கம்பங்களை அமைத்து அவர்களை வரவேற்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை விமான நிலையம் தாண்டி பிரம்மாண்டமான பேனர்கள் வைக்கப்பட்டு பாதசாரிகள் செல்லும் வழியில் பேனர்கள் வைக்கப்பட்டு இருப்பதை அடுத்து பாதசாரிகள் சற்று அவதிக்கு உள்ளாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை முழுவதும் பாதசாரிகளோ அல்லது மற்ற இடங்களிலோ பேனர்கள் வைக்கக்கூடாது என்ற தடையும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.